ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அரை கோஸு, 4 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் சில்லி சிக்கன் பவுட்ரு, கரம் மசாலா, கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். அப்புறம் பாஸ்மதி அரிசி வடித்து எடுத்துருக்கு. கடாயில் தேவையான எண்ணெய் விட்டு நம்ம வெட்டி வச்சா வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா, கேரட், பீன்ஸ் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. என்கிட்ட அது இல்லை, வெறும் கோஸ் மட்டும்தான் இருந்தது, அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுன்றவங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஆட் பண்ணலை. வெங்காயம் நல்லா வதங்கினதும் வெட்டி வச்ச கோஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச முட்டையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். உடச்சி ஊற்றி அதையும் நல்லா கிளறிக்கலாம். முட்டை வேண்டான்றவங்க சிம்மை கூட செஞ்சுக்கலாம், கேரட் பீன்ஸ்லாம் மட்டும் போட்டு. இல்லைன்னா சில்லி சிக்கனும் போட்டு செஞ்சுக்கலாம் இருந்ததுன்னா. நான் எக் மட்டும் போட்டு செய்கிறேன் இன்றைக்கி. நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிட்டு நம்ம வேக வச்சு வடித்து எடுத்த சாதத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு கிளறி எடுத்துக்கலாம், அந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சர்வ் பண்ணுறதுக்கு டொமேட்டோ சாஸு, சோயா சாஸ்லாம் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் அதை ஆட் பண்ணுறதில்ல. சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.